الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، ونبي سروة عقبة بن الحارث رضي الله عنه أنه تزوج ابنة لأبي إيهاب بن عزيز، فأتته امرأة فقالت إني قد أرضعت عقبة والتي قد تزوج بها. قال لها عقبة: ما أعلم أنك أرضعتني ولا أخبرتني. فركب إلى رسول الله صلى الله عليه وسلم بالمدينة فسأله، فقال رسول الله صلى الله عليه وسلم: كيف وقد كي؟ ففارقها عقبة ونكحت زوجا غيره. رواه البخاري. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு ஒரு சம்பவம். உக்பா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம். அவர் அபு இஹாப் இப்னு அசீஸுடைய மகளை திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்த பிறகு ஒரு பெண் உக்பாவிடம் வந்து, நான் உங்களையும் அந்த பெண்ணையும் இருவர்களையும் பாலூட்டினேன் என்று சொல்லும் பொழுது உக்பா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எங்களுக்கு இதை பற்றி சொல்லவும் இல்லை, எனக்கு இது தெரியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற பிறகு அவர்கள் கேட்கின்றார்கள், இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவள் தான் கூறுகின்றார் அல்லவா, உங்களை பாலூட்டினேன் என்பதற்கு கூறினார்கள், அதை நான் அதற்கு பிறகு எப்படி உங்களுடைய உறவுகள் இருக்கும் என்று சொல்லி பிறகு அந்த உறவு பிரிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு அந்த பெண் இன்னொருவருடன் திருமணம் முடித்துக் கொள்கின்றார். இந்த ஹதீஸ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ். பாடம் நடத்திட்டு இருக்கும் போது பேசக்கூடாது. இங்கு இந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல பால்குடி சட்டத்தை நாம அறிந்து கொள்ள முடியும். இதற்கு ரதாஅ என்று சொல்வோம். பால்குடி சட்டம் என்று பார்க்கும் பொழுது ஒரு தாய் அல்லது ஒரு பெண் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இருவருக்கும் பால் ஊட்டினார்கள் என்றால், இரண்டு இதற்கு முன்னால் செவிலி தாய்கள் இருந்ததும் இன்னும் சில இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு தாயிடம் சிறு வயதில் அவர்கள் பால் குடித்தார்கள் என்றால், சிறுபிராயத்தில் இருவர்களும் என்ன சகோதர சகோதரிகளாக ஆகிவிடுவார்கள். எப்படி இரத்த உறவு சகோதர சகோதரி என்று இருக்கின்றதோ, அதே போல பால்குடி சட்டத்திலும் இருவர்களும் சகோதர சகோதரிகளாக ஆவார். இவர்களுக்கிடையே திருமணம் முடியாது, திருமணம் ஆகமானது கிடையாது. எப்படி ஒரு சகோதரன் கூட பிறந்த சகோதரனிடம் ஒரு பெண் திருமணம் முடிக்க முடியாதோ, அதே போலதான் ஒரு தாயுடன் இருவர்கள் இந்த பால் குடித்த தாய் செவிலி தாயாக இருக்கக்கூடிய அவர்கள் மூலமாக இவர்களும் சகோதர சகோதரிகளாக ஆகிவிடுவார்கள். இவர்கள் இருவரும் என்ன திருமணம் முடிக்க முடியாது. இவர் பாலூட்டிய இந்த பால்குடி சட்டத்தில் நிபந்தனைகள் என்ன? 3 நிபந்தனைகள் உள்ளன. ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் இங்கு இந்த விளக்குரையில் பதிவு செய்கின்றார்கள். முதல் நிபந்தனை, இந்த பால்குடி சட்டம் அமல்படுத்தக்கூடிய முதல் சட்டம் என்பது, இருவர்களும் ஒரு தாயிடம் ஒரு பெண்ணிடம் பால் குடித்திருக்க வேண்டும். இருவர்களும் ஒரு பெண்ணிடம் பால் குடித்திருக்க, தாயிடம் பால் குடித்திருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இருவர்கள் இரத்த உறவில் பார்க்கும் பொழுது இவர் சாச்சாவாக வருவார், ஹம்ஸா ரலியல்லாஹு. ஆனால் இருவர்களும் ஒரு தாயுடன் பால் குடித்தது என்பதற்காக இருவர்களும் என்ன பால்குடி சகோதரர்களாகவும் ஆவார்கள். அப்ப முதல் நிபந்தனை, இந்த பால்குடி சட்டத்திற்குரிய நிபந்தனை என்ன? அந்த ஒரு பெண்ணிடம் இவர்கள் பால் குடித்திருக்க வேண்டும், இருவர்களும். இரண்டாவது நிபந்தனை, பால் குடிக்கக்கூடிய இந்த நிலையை 5 தடவை இவர்கள் பால் குடித்திருக்க வேண்டும். அந்த தாயுடன் 5 தடவை வயிறு நிரம்பி அவர்கள் பால் குடித்திருக்க வேண்டும். இது இரண்டாவது.
ஒருவர் 3 தடவை 2 தடவை சில நேரத்தில் ஏற்படும். சின்னம்மா ஒரு வாட்டி 2 வாட்டி பால் கொடுத்துருப்பாங்க அவருடைய சகோதரியுடைய மகள் புதல்வர்களுக்கும் அல்லது புதல்விகளுக்கும். அப்படிப்பட்ட நிலையில் என்ன ஆகாது, பால் குடி சட்டம் அமல்படுத்தப்படாது அல்லது அது இருக்காது. முழுமையாக 5 தடவை ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்தார் என்றால் அது அந்த சட்டம் நிறைவேற்றப்படும். 3வது நிபந்தனை, இந்த பால்குடியுடைய இந்த காலம் எப்பொழுது? இவர்களுடைய சிறுபிராயத்தில் 2 வயதிற்கு உள்ளே 2 வயதிற்கு உள்ளே இவர்கள் அந்த தாயுடன் பால் குடித்தார்கள் என்றால் இந்த பால்குடி சட்டம் அவர்கள் மீது அமல்படுத்தப்படும். இந்த 3 நிபந்தனைகள் இருக்கணும். ஒன்று, இவர்கள் ஒரு பெண்ணிடம் தாயுடன் இருவரும் ஒரே தாயுடன் அவர்கள் குடித்திருக்க வேண்டும். 2வது 5 தடவை குடித்திருக்க வேண்டும். 3வதாக அவர்கள் அந்த அவருடைய பால் குடிக்கக்கூடிய காலம் முதல் 2 வருடம், அவருடைய சிறு பிராயத்துடைய 2 வருடம், அதற்கு உள் இவர்கள் இது செய்திருக்கும். ஒரு சிலர் 3 வருஷத்துக்கு பிறகு, சிறு வயசுல 3 வருஷத்துக்கு பிறகு பால் குடிச்சாங்க, 4 வருஷத்துக்கு பிறகு பால் குடிச்சாங்க, அது பால்குடி சட்டம் அமல்படுத்தப்படாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கு ஏற்பட்டது. அப்போ திருமணம் ஆன பிறகும் இந்த பால் குடிக்கப்பட்டது என்ற இந்த விஷயங்கள் ஆதாரபூர்வமாக ஆனது என்றால் அவர்களுக்கு மத்தியில் என்ன, இருவர்கள் தம்பதிகளுக்கு மத்தியில் அது பிரிவினை ஏற்படுத்தப்படும். அவர்கள் இருவரும் பிரிந்து அதற்கு பிறகு மற்றவர்களை திருமணம் முடித்துக் கொள்வார்கள். இங்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த சட்டத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். சாட்சி என்று பார்க்கும் பொழுது மார்க்கத்துல 2 சாட்சிகள் என்று சொல்லப்பட்டது. ஆண்கள் 2 சாட்சிகள் இருக்க வேண்டும், அல்லது ஒரு ஆண் இருந்தார்கள் என்றால் 2 அதனுடன் 2 பெண்களும் இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு சாட்சி, ஒரு விட்னஸ். ஆனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெண்ணும் சாட்சி கூறினார் என்றால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். பொதுவாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பால் குடிக்கக்கூடிய பால் ஊட்டக்கூடிய இந்த சட்டம் என்ன, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ அந்த விஷயத்துல ஒரு பெண்ணும் சாட்சி கூறினார் என்றால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கல, ஏதாவது ஆதாரம் இருக்கா, 2 சாட்சி இருக்கிற என்று கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு தெளிவாக அவள் தான் சொல்றாளே, அவள்தான் சொல்ற நான் பால் ஊட்டினேன் 2 பேருக்கு என்று சொல்லும் பொழுது இதற்கு மேல என்ன வேணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். பால்குடி அந்த சட்டத்தை இங்கு நாம அறிந்து கொள்ளக்கூடியவராக, எப்படி ஒரு இரத்த உறவு சகோதரிகளாக இருப்பார்களோ அதே போலதான் இந்த பால்குடி சட்டத்தில் ஒரு தாயுடன் இருவர்கள் பால் குடித்தார்கள் என்றால் இந்த நிபந்தனை பூர்த்தியானது என்றால் இவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரிகளாக ஆவார்கள். இவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ள முடியாது. இன்னொரு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தஅமா யரிபுக இலா மா லா யரிபுக், உமக்கு சந்தேகம் அளிப்பதை விட்டு விடுவீராக, உமக்கு சந்தேகம் ஏற்படுத்தாத செயலின் பக்கம் விரைவீராக என்ற வார்த்தையை நான் மனனம் செய்தேன் என்று யார் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ இந்த ஹதீஸிலும் என்ன, இந்த ஹதீஸ் திருமிஸில் வரக்கூடிய ஹசன் தரத்தில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு விஷயம் சந்தேகம் என்று வந்தாலே, டவுட்ஃபுல்லா இருக்குன்னா அந்த டவுட்டுடைய வைத்துக்கொண்டு, சந்தேகத்தை வைத்துக்கொண்டு அதை செய்யக்கூடாது, அதில் செல்லக்கூடாது. அதை விட்டு விட்டு தெளிவாக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு சந்தேகமா வருதா, அதை விட்டுவிடு, சந்தேகம் இல்லாத விஷயத்தை நீ எடுத்துக்கொள்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு இங்கு கூறியிருக்கின்றார்கள். இதால்தான் நாம் இதற்கு முன்னாலும் ஹதீஸில் பார்த்தோம், ஹலாலும் ஹராமும் தெளிவாக்கப்பட்டது. இதற்கு இடையே என்ன, சந்தேகமான சில விஷயங்கள் யார் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றாரோ, தன்னை அந்த விஷயத்திலிருந்து விலக்கிக் கொள்கின்றாரோ அவர் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொண்டார், தன்னுடைய ஈமானையும் பாதுகாத்துக் கொண்டார். யாரு சந்தேகமான விஷயத்தில் விழுந்து விடுகிறார்களோ அவர்கள் ஈமானையும் இழந்து விடுவார்கள், ஹராமில் விழுந்து விட்டு மானத்தையும் இழந்து விடுவார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன செஞ்சாங்க, நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பேரிச்சை பழத்தை பார்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று, ஆனால் அச்சப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நான் அச்சப்படுகின்றேன், இது சதகாவுடைய பேரிச்சை பழமாக இருக்குமோ என்று நான்
சந்தேகப்படுகின்றேன், அதனால் நான் விட்டுருவேன், இல்லைன்னா அதை விட்டு இருக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதுவும் என்ன, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். லவ்லா லவ்லா அன்னி அகாஃப் அன் தகூன மின ஸதகதி லஅகல்துஹா. அந்த பேரிச்சப்பழம் அது சதக்காவுடைய விஷயமாக இல்லாவிட்டால் அதை நான் சாப்பிட்டு இருப்பேன், ஆனால் நான் அஞ்சுகின்றேன் இது சதக்கா. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சதக்காவுடைய பொருளை சாப்பிடுவது என்பது தடை செய்யப்பட்டதாக இருக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, சந்தேகமான விஷயத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல பேணுதலான ஒரு வாழ்க்கையை நாம வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம் மீதமுள்ள விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹுடைய சம்பவம், சூனியக்காரன் அல்லது அந்த கைரேகை பார்க்கக்கூடியவன் கொண்டு வந்த அன்பளிப்பை பற்றிய ஹதீஸில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.